போஸ்ட் போடுவோம். போஸ்ட் போட்டுட்டு இங்கே எத்தனை கேமரா இருக்குன்னா ஒரு 4 கேமரா இங்கே வந்து பண்ணிடுவோம். இல்லை இங்கே போஸ்ட் போட்டு இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு 4 கேமரா, அதுமாதிரி இங்கே ஒரு போஸ்ட் போட்டு இங்கே ஒரு 4 கேமரா, இங்கே ஒரு போஸ்ட் போட்டு இங்கே ஒரு 4 கேமரா, இங்கே போஸ்ட் போட்டு 4 கேமரா. இது எல்லாமே எப்படி என்டர்டைன் பண்ணோம்னா, கண்ட்ரோல் ரூமில் வந்து நீங்கள் இங்கே பார்த்த மாதிரி நாங்கள் தனித்தனியாக எம்பிஆர் வச்சுக்கோம். நாங்கள் வந்து முதல்ல ஸ்பிட்டப் பண்ணிட்டோம். இங்கே 1 2 3 4 வச்சுட்டு இப்போ இந்த லைனுக்கு என்ன பண்ணால் இங்கேருந்து ஒரே ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இந்த ஜங்ஷன் போயிடும். இந்த ஜங்ஷன் எப்படி கனெக்ட் பண்ணோன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வழியாக நாங்கள் கனெக்ட் பண்ணிடுவோம். அதுமா இந்த ஜங்ஷனில் இந்த ஜங்ஷனும் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணுவோம். இது வந்து ஒரு டிவியாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு டிவியாக இருக்குன்னா இது தனியாக ஃபைபர் ஆப்டிக் எடுத்துகிட்டு இங்கே கொடுத்துருவோம். இங்கே இருக்கிறத இங்கே கொடுத்துருவோம், இங்கே இருக்கிறத இங்கே கொடுத்துருவோம். இது மாதிரி தனித்தனியாக வந்து போட்டுருவோம். மொத்தத்தில் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு என்ன பண்ணுறோன்னா பெரிய ப்ராஜெக்ட். அதனால நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு பிரிச்சுட்டு இந்த பஞ்ச் இங்கே வரும், இந்த பஞ்ச் இங்கே வரும், இங்கே பஞ்ச் இங்கே வரும். ஒரு இதுவே பார்த்தீங்கன்னா 16 16 எம்பிஆர் தான் போட்டுருவோம். 16 கேமரா 16 கேமரா 16 கேமரா இது மாதிரி நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகுது வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள். இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து எப்படி கனெக்ட் ஆகும்னா, என் கையில் இருக்கிறது வந்து இது வந்து ஃபைபர் டு லேண்ட் கன்வெர்ட்டர். ஸோ இது மூலமாக தான் கன்வெர்ட் ஆகும். இந்த ஃபைபர் டு லேண்ட் கன்வெர்ட்டர் இதுக்கு இங்கே பவர் கொடுத்துரும். இங்கே வந்து இது போடலாம், கேட் 6 கேபிள் போடலாம். இங்கே ஃபைபர் ஆப்டிக் கேபிள்